தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க. நாங்கள் கேட்கறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல. நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்காக திருப்பி தர்றதில்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடி ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமே இல்லாமல் பயணம் பண்ண முடியுது?